வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவைகளை சந்திப்பாராக. நேற்று ஒரு புத்தகத்திலே நான் வாசித்த வரிகள் என் மனதை மிகவும் சிந்திக்க வைத்தது. இன்றைக்கு வேலை நேரம் போக மீதமுள்ள நேரத்தை எல்லாம் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இன்ன பிற சமூக வலைத்தளங்களும் எடுத்து கொள்ளுகின்றன. மறுபடியும் வாசிக்கிறேன். இன்றைக்கு வேலை நேரம் போக மீதமுள்ள நேரத்தை எல்லாம் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இன்ன பிற சமூக வலைத்தளங்களும் எடுத்து கொள்ளுகின்றன. ஆம், இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை! சொந்தமாக சிந்தித்து செயல்படக்கூட இந்த வலைத்தளங்கள் நம்மை விடுவதில்லை. எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த மொபைல் ஃபோன் அதிகமாய் பாதிக்கின்றது. மொபைல் ஃபோன் வரமா அல்லது சாபமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இந்த மொபைல் ஃபோன்கள் எடுத்து கொள்ளுகின்றனவா? அதிக நேரம் மொபைல் ஃபோனில் நேரம் செலவழிப்பது மனம் மற்றும் சரீரத்தின் ஆரோக்கியங்களை கெடுக்கின்றன. என் ஜெப நேரம், என் வேத வாசிப்பு, தியான நேரம், படுப்பதற்கு முன் நான் ஜெபித்த பழக்கங்கள் எல்லாம் குறைந்த மாறியும் போயிருக்கின்றதா? ஃபோனை எடுத்தால் வைக்க முடியவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பலர் இன்றைக்கு அடிமையாகிவிட்டனர். ஃபோனில் நிறைய நல்ல விஷயங்கள் உள்ளன, உண்மைதான். ஆனால் எல்லாமே அளவுக்கு மீறி கிடைக்கிறது. இந்த பொல்லாத உலகில் பாவம் செய்ய அதிகமாக தூண்டப்படுகின்ற சூழ்நிலையில் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்மால் முடியாது. அதற்கு நமக்கு ஆண்டவருடைய உன்னத பலன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. எப்படி இவைகள் கிடைக்கும்? அவரோடு நேரம் செலவழித்தால்தான் கிடைக்கும். ரீல்ஸை காட்டிலும் ரியல் வாய்ஸ், ஆண்டவரின் சத்தம், மெல்லிய குரல் தினமும் அதிகாலையில் நமக்கு தேவை. ஆண்டவருடைய சத்தம் ஒவ்வொரு அதிகாலையிலும் என்னை அசைக்க வேண்டும். அதிகாலையில் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் தேவ பிரசன்னம் நமக்கு தேவை. அந்த நேரங்களை இந்த செயலிகள் எடுத்துக்கொண்டால் தேவ பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏசாயாவில் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். 50 நாளிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நாம் அவரோடு நேரம் செலவழிக்கும் போது நம்மை இந்த விதமாக உருவாக்குகின்றார், எழுப்புகிறார், என் செவி கேட்க வார்த்தைகளை கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதிகாலை நேரங்களை தவறவிட்டால் பிறகு அந்த நாளில் நாம் ஆண்டவருக்கென்று நேரம் ஒதுக்குவது நிச்சயமாக இயலாத காரியம். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று நீதிமொழிகள் 9:10 கூறுகின்றது. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என தாவீது சொல்லுவதைப் போல நான் சொல்ல முடியுமா? அதிகாலையில் கட்டாயம் தேவனை சந்திக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு எத்தனை பேர் சீக்கிரமாகவே இரவிலே படுக்க செல்லுகின்றோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். அமர்ந்து என்றால் நிதானமாக, அவசரப்படாமல், நேரம் எடுத்து அவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று அர்த்தம்.
அவசரமாகவோ கடமைக்காகவோ ஓடுகிற ஓட்டத்திலோ செய்வது தியான நேரம் அல்ல. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம் வாழ்வில் வேறு யாராவது அல்லது வேறு ஏதாவது எடுத்துக்கொண்டால் அவைகளும் விக்கிரகமே. அன்பானவர்களே, நாம் யாரோடு அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அவர்களைப் போலவே மாறிக்கொண்டே இருப்போம். தேவ சாயல் நம்மில் உருவாவதுதான் நம் இலக்கு என்பதை மறவாதிருப்போம். சிந்திப்போம், செயல்படுவோம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.